Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 6 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இவங்க போட்டு தள்ளலாம் அந்த ஒரு டெவில் இப்ப பெரிய சைஸ்ல கஜகன்றாவியா வந்து நிக்குது இல்ல, அதை பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. என்ன டெவில்ரா இது இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது நம்ம ஆளுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்னு சொல்லும். என்ன கான்ட்ராக்ட்னா நம்ம டெஞ்சிய அதுக்கு சாப்பாடா கொடுக்கணுமாமா. அவன் செத்து போய் அவன் டெட் பாடி இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி மட்டும் அவனை கொடுத்துட்டா இவங்க எல்லாத்தையுமே விட்டுறேன்னு சொல்லுவான். அவன் பேந்த முடிச்சுட்டு இருப்பான். எது நானான்னு. இந்த மாதிரி நிலைமையில பயந்தவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா டெஞ்சியை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. ஆனா இவங்க தான் யாருமே பயப்பட மாட்டாங்களே. அந்த டைம் டோரை திறந்துகிட்டு கத்தியோட ஒருத்தி வருவா. வேற யாரும் இல்ல, அந்த கொபினை தான். டெஞ்சி நீ செத்துரு, நாங்க வேணா பொழைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவா. எதுக்கு? டெஞ்சியை குத்தி கொல்ல. சொல்ல போனா அவனுமே சண்டையை ரெடி அனுப்பான். ஆனா இடையில அக்கி பூந்து அந்த கத்தியை தட்டி விடுவான். ஹிமினோ வயிற்றுலயே ஒரு அடி. அவளாதான் புல்ல அங்கேயே பேன்னு விழுந்துருவா. அது மட்டுமா பீதியில அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. போச்சு நம்ம இன்னைக்கு சாக போறோம்னு. ஹிமினோ பார்த்துட்டு என்ன இந்த டெவில் ஓவரா பண்ணிட்டு இருக்குது, ஏப்பா அக்கி உன்னோட ஃபாக்ஸ் டெவில வெளியில கொண்டு வா, இத மொத்தமா அதை தின்றுட்டோம்னு சொல்லிட்டு அக்கி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்க அந்த ஃபாக்ஸ் டேபிள வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணா அது வர மாட்டேங்குது. வேற வழி இல்ல, இப்ப இவங்க தான் அதை துண்டு துண்டா வெட்டி கொள்ளணும். ஆக்சுவலா ஃபாக்ஸ் டேபிளோட பாடி இப்ப யோட்டோல இருக்குது, அதனால அதால கண்டிப்பா வர முடியாதுதான். சரி ரைட், என்னோட பவரை வச்சு அதை பொழந்து கட்டுறேன்னு சொல்லி அவளோட இன்விசிபிள் கோஸ்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அட்டி பொழந்து கட்டுவா. அவ அடிக்க ரத்தம் பீச்சு 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 பீச்சுன்னு தெரிக்கும். அது மட்டும் இல்லாம அதால வலிய தாங்க முடியல, அப்படியே கதருமா. சரி எப்படியும் செத்துருன்னு பார்த்தா இன்னும் பெருசாகிட்டே தான் போகுது. இன்னொரு மேட்டர் என்னன்னா இது அதோட மெயின் பாடியே இல்லையாமா. இதெல்லாம் கூட ஓகே, இதை கண்ணா பின்னாடி வெட்டி மெயின் பாடியை கண்டுபிடிச்சுக்கலான்னு வைங்க. அப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்டே வைக்கும். இவங்க இருக்கிறதே இதோட பாடிக்குள்ள தான், அதாவது அதோட வயிற்றுக்குள்ள. இந்த 8th ஃப்ளோர்ல இதுக்கு வீக்னஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ இந்த இடத்துல மாட்டிட்டு வெளியில தப்பிக்கணும்னா அதோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உண்டு. சோ நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உடனே டெஞ்சர் என்ன சொல்லுவான், அதை நம்பி என்ன நீங்க அதுகிட்ட ஒப்படைச்சாலுமே கண்டிப்பா அது உங்களை விடுமாங்கிறது டவுட் தான்மா. பட் அப்படி கிடையவே கிடையாது, அது கான்ட்ராக்ட்னு சொல்லுது. எந்த டெவிலா இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டா அந்த கான்ட்ராக்டை மீற மாட்டாங்க. இதே ஒரு சைடு கான்ட்ராக்ட் படி நடந்துட்டு இன்னொரு சைடு ஏதாச்சும் ஏமாத்து வேலை பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணவங்க உடனே செத்துருவாங்க. அப்படின்னா டெஞ்சியை கொண்டு ஒப்படைச்சா கண்டிப்பா இவங்க எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஆரை பயத்திலேயே நடிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, பேசாம அந்த டெவிலோட டீலுக்கு ஓகே சொல்லிடலாமா. ஏன்னா டெஞ்சியை ஒப்படைச்சிட்டாங்கன்னா இப்ப இவங்க வெளியில போயிடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான போட்டு வந்து இதை வச்சு செஞ்சுக்கலாம்ல. ஏன்னா 8th ஃப்ளோர்ல அதுக்கு வீக்னஸ் இல்லன்னு சொல்லிருச்சு. தேவையில்லாம அதை எதிர்த்து சண்டையை போட்டு மண்டையை உடைச்சு ஏன்னு கேக்குறேன். அப்படி எதிர்த்து அதை சண்டை போட்டாலும் அது திருப்பி பெருசாகிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் சோறு தண்ணி இல்லாம இவங்க இங்கேயே தான் சாவாங்க. டெவில் ஹண்டர்ஸுக்கு டெவில்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட லீகலா எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதனால இந்த டீலை ஓகே பண்ணிடலான்னு கத்துவான். பட் அக்கி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா டெஞ்சியோட சாவுல அதுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்குது, அதனால தான் அவனை பர்டிகுலரா செலக்ட் பண்ணிருக்குது. அதனாலேயே அதை அக்செப்ட் பண்ண கூடாதும்பா. அவன் என்ன சொன்னாலும் ஹிமினோ ஓகேன்னு தான் சொல்லுவான். அவர் இடையில புந்து டெஞ்சியை கொண்டுலாம்பா, ஏன்னா அவளுக்காண்டி நோபல் பிரைஸ் வெளியில காத்துக்கிட்டு இருக்காமா. எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துல மாட்டி என் பதவியை வேண்டான்னு விடணும். அதனால என்னோட நோபல் காண்டி பேசாம நீ செத்துடும்பா. அக்கி பார்த்துட்டு அட லூசுக்கு பிறந்த லூசு, கான்ட்ராக்ட் போட்டது அது மனுஷங்களை மட்டும்தான் விடுறான்னு, ஆனா நீ தான் ஒரு ஃபீண்ட் ஆச்சே, அதனால உன்னை விடுமா விடாதான்னு தெரியல. அதனால உன்னோட நோபல் பிரைஸ் தூக்கி குப்பையில போடும்பா. அக்கி ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னன்னா இவங்க எல்லாருமே டெவில் ஹண்டர்ஸ். இவங்களோட வேலை டெவில்ஸை கொல்றது மட்டும்தான், தேவையில்லாம நம்ம ஆளுகளையோ இல்ல மனுஷங்களையோ கொல்றது கிடையாது. அதனால வேற ஏதாச்சும் வழிதான் யோசிக்கணும்னு அப்படியே அந்த ஃப்ளோர்லயே உட்காந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு பார்த்தா எந்த பிளானும் இல்ல. அந்த டெவில் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதை கொல்றது கஷ்டம் தான். ஆனா அதுக்காக அது சொல்லிச்சேன்னு டெஞ்சியையும் இவங்க கொல்ல போறது இல்ல. அப்படின்னா பிளான் இல்லாம பசியில சாக போறாங்களான்னு கேட்டா அக்கி நமக்கு வேற வழி இல்லைன்னா பேசாம என்னோட ஸ்வாட நான் யூஸ் பண்றேன்பா. உடனே ஹிமினோ வேண்டாம்பா, ஏதோ உள்குத்து இருக்குது போல. டெஞ்சி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணா நம்மளால வெளியில போக முடியும்னா அப்புறம் ஏன்டா அதை வச்சுக்கிட்டு இருக்க, யூஸ் பண்ணடா விளக்கண்ணாம்பா. அதெல்லாம் முடியாது, வேற ஆப்ஷனே இல்ல. அவன் கத்தியை தான் யூஸ் பண்ணுன்னு இருந்தா கூட அதை யூஸ் பண்ண மாட்டான். நீ தான் அதுக்கு பதிலா சாவலாம்பா. அட சண்டாளைங்களா, கடைசி வரைக்கும் என்னைய பலி கொடுக்கறதுலயே குறியா இருக்கீங்களேன்னு முழிப்பான். அதே நேரம் இங்க ஆரை கத்திட்டு இருப்பான். என்னன்னா இவன் பெட்ல வச்சிருந்த சாப்பாடு எதுவுமே அங்க இல்ல. எங்க போச்சுன்னு சுத்தி முத்தி பார்த்தா பவர் தான் எடுத்து நல்லா கருக்கு முறுக்குன்னு தின்னுட்டு இருக்கான். ஆட சண்டாளி, மொத்தத்தையும் நீயா தின்னு கேட்டா நான் எங்க தின்னு கேப்பா. அதோட விடாம டெஞ்சி தான் இதை பண்ணிருப்பான், நீ அவன்கிட்ட போய் கேளும்பா. அட பச்சா புழுவனி, ஏன் அப்படி போய் சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது இந்த கொபினி கத்தியோட வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் பவர் தான், அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு அந்த ஆளு அழுவா. ஆரை பார்த்துட்டே கொபினி லூசு, இவன் நம்ம ஆளு, சொல்ல போனா இவன் பிளட் ஃபீண்ட் அப்படின்ட்டு அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினா அப்ப நீயும் டெவில் கூட சேர்ந்துட்டியா, நீ கண்டிப்பா ஸ்பையா இருக்கணும், என் பக்கத்துல வராத உன்னைய நான்
குத்தி கொண்டுவேன்னு சொல்லி பயத்துல பைத்தியமே ஆயிட்டான். அட எடுபட்ட மொல்ல மாதிரி மூதேவி, என்னைய பார்த்தா ஈசு பை மாதிரியா இருக்குது லூசுன்னு திட்டுவானா. இல்ல இல்ல நீயும் டெவிலோட ஸ்பை தான் சொல்லி அவன் மேல பாஞ்சு கத்தி வச்சு குத்த வருவா. அவன் ஒரு சைடு பயந்து பதற, அவ ஒரு சைடு பயத்துல கதற, காட்டுத்தனமா கத்த ஆரம்பிப்பாங்க. என்ன இது சத்தம்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த டெவில் பயங்கர பெருசா மாற ஆரம்பிச்சிடும். உடனே இவங்க அடிச்சு புரண்டு ரூம்க்கு ஓடுவாங்க. அது இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தது, இப்ப பெருசாகி இன்னும் வேகமா வந்துட்டு இருக்கும். வர்றது எங்களுக்கு டெஞ்சிய குடு குடு குடுன்னு சொல்லிட்டு வேகமா வரும். மேட்டர் என்னன்னா இவங்க எவ்வளவு பயப்படுறாங்களோ அந்த பயத்துக்கு ஏத்த மாதிரி அது பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே வரும். சோ அப்படி அவங்க பயந்தாங்கனாலே போதும், அந்த பயத்தை யூஸ் பண்ணியே எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லாம டெஞ்சி அதை அலேக்கா பிடிச்சிரும். இப்போ அதோட பிளானே அதான். இப்போதைக்கு அது ஏன் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா ஆல்ரெடி கோபினி பயங்கரமா பயந்துட்டா. அப்புறம் உள்ளுக்குள்ள மாட்டிட்டமேனு ஆரை ஒரு சைடு பயந்து நடுங்கிட்டு இருந்தான். இப்படி இவங்க ரெண்டு பேர்த்தோட பயத்தால தான் இந்த டெவில் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்தது. இதுல வேற டெஞ்சிய சாவடிகளான்னு சொல்றாங்க கொய்யாலைகளா. அப்ப அது என்ன சொல்லும், நான் தான் அந்த செயின்சா மேனை கொல்லுவேன், ஏன்னா அவன் ஒரு இட்டர்னிட்டி டெவில்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்திட்டு வரும். அப்படின்னா டெஞ்சியால அந்த டெவிலுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதனாலதான் அவனை விட மாட்டேங்குது. இவங்க கஷ்டப்பட்டு ஓடினாங்கல்ல, அது என்ன பண்ணிரும், அந்த ஃப்ளோரை அப்படியே அலேக்கா சரிச்சு வாயை பொழந்துரும். நல்ல வேலை சைடுல இருக்க ரூம்குள்ள ஏறி போய் உட்காந்துக்குவாங்கன்னு வைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வாயா இருந்தா பரவாயில்ல, வாய்க்குள்ள வாயி வாய்க்குள்ள வாயி வாய்க்குள்ள வாயி. இப்ப என்னன்னா அதுக்கு டெஞ்சியோட ஹார்ட் வேணும். சோ குடுங்க குடுங்க, அப்பதான் உங்களை விடுவேன்னு சொன்ன உடனே ஆப்போசிட் சைடுல இருக்க கொபினியும் ஆரையும் யாராச்சும் டெஞ்சியை கொல்லுங்க, நமக்கு டைம் இல்ல அப்படி இப்படின்னு அவனை கொல்ல சொல்லி உசுர வாங்குவாங்க. வேற வழி இல்லாம அக்கி நான் ஸ்வாட யூஸ் பண்றேன்ட்டு கிளம்புவானா. ஆனா ஹிமினோ விட மாட்டான். அவ டெவில் கையை வச்சு அவனை அசைய விடாம லாக் பண்ணிடுவா. அவ ஏன் அப்படி யூஸ் பண்ண விடலைன்னா அவன் யூஸ் பண்ணானா டெஃபினட்டா இங்க இருந்து தப்பிச்சிருவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா அக்கியோட லைஃப் ஸ்பேனை அது எடுத்துரும். ஆல்ரெடி சாக கூடாது வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தான். சோ இப்படி ஒரு சில்லி டெவிலுக்காண்டி எல்லாம் இவனோட லைஃபை விடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவ அவனை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டா. அந்த டைம் திடீர்னு டெஞ்சிய ஆரை பின்னாடி இருந்து வந்து லாக் பண்ணிடுவான். அதான் இந்த சைடா போனா அந்த பக்கமா வருவான் இல்ல. பவர் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாளே தவிர அவ எதுவும் பண்ண மாட்டா. அந்த டைம் அந்த கொபினி லூஸ் இருக்குதே, கத்திய வச்சு அந்த டெஞ்சியை கொண்டுன்னு சொல்லி பாஞ்சு வந்து குத்துவா. சரக்குன்னு இறங்கும். ஆனா யார் மேலன்னா அக்கி மேல. குறுக்கால வந்து காப்பாத்திருப்பான். ரத்தத்தை பார்த்தோன்னா அந்த மூதேவி நடுநடுங்கி போயிரும். ஹிமினோவும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கடைசியில இவனுமா சாக போறாங்கிற மாதிரியே கூடுவா. இப்ப எதுக்கு அவன் குறுக்க விழுந்து காப்பாத்தினானா அக்கிக்கு டெஞ்சிய பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவன் ஒரு கேவலமான பிறவிதான். ஆனா அவனுமே கண்டு வில கொல்லணும் தான் இப்ப குறிக்கோளோட இருக்கான். இவனுக்கும் இப்ப அதான முக்கியம். எப்படியும் கண்டு வில அக்கியால தனியா நின்று சமாளிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். பெஸ்டா தைரியமா சண்டை போடுற ஒரு டெவில் ஹண்டர் வேணும், அதுதான் நம்ம டெஞ்சி. அதுக்காக என் உயிரே போனாலும் நான் டெஞ்சியை காப்பாத்தியே தீருவேன்பா. அந்த டைம் பாத்தீங்கன்னா குத்துனதுல அக்கிக்கு பாடியில இருந்து ஏகப்பட்ட பிளட் அப்படியே வெளியில போகும். இவன் ஒரு பிளட் ஃபீண்ட் தானே, அவனுக்கு ரத்தம் வரதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துன்னு சொன்னா அடுத்தவங்க பிளட்னா கஷ்டம், சரி பரவாயில்ல ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ரத்தத்தை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஹிமினோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுல வேற அந்த கொபினி இது ஏன் தப்பு இல்ல ஏன் தப்பு இல்ல அவன் தப்பு தானே டெஞ்சி மேல பழிய தூக்கி போடுவா. இந்த மாதிரி இருக்கிற கேசுகள் எல்லாத்தையும் பலார் பலார் பலார்னு பலா பழத்தை தூக்கி போட்டு அடிக்கணும். இந்த நேரத்துக்கு நீ செத்துருந்தீனா இந்த மாதிரி ஆயிருக்காது இல்ல, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பான். ஐயோ கடைசி வரைக்கும் நம்ம உசரியே வாங்கினாயிலே. போகும்போது கூட தலைவனுக்கு கிளிகிழிப்பு. என்னன்னா ஹிமினோ வந்து முத்தம் தரேன்னு சொன்னாலே, நான் அதை பண்ணேன்னா எனக்கு தருவியான்னு கேட்பான். வின் பண்றதுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியாடா விளக்கன்னு கேட்டா அவனோட செயின்சாவை எடுத்துட்டு அவன் குதிக்க போறான். அதோட டீல் என்ன ஏதுன்னா இவனுக்கு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இவனோட செயின்சாவை பார்த்தா அதுக்கு பயம். அதனாலதான் அது இவனை கொல்ல ட்ரை பண்ணாம இவங்க கிட்ட அவனை கொன்னு அவனோட பாடியை கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹிமினோ கோஸ்ட் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ணும்போது அது வலி தாங்க முடியாம கத்தி கதறிச்சு அல கூட செஞ்சது. அதுக்கு காரணம் வலி. இப்ப இவன் அந்த வலியத்தான் கொடுக்க போறான். அத ரெண்டா கிளின்னு கிழிச்சு இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்க முடியாது நானே செத்துறேன் அப்படின்னு அதுவே சொல்லிக்கிட்டு சாகிற அளவுக்கு பண்ண போறேன்னு வில்லத்தனமா சொல்லுவான். இதெல்லாம் ஒரு பிளான் ஆடான்னு பவர் காரிட்டு துப்புவா. ஆக்சுவலா நம்ம டெஞ்சியால அக்கி இப்படி குறுக்க விழுந்து இவனுக்காண்டி உயிரை கொடுத்து காப்பாத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ மீன் இவனுக்காண்டி அவன் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் இவனுக்காக யாரும் பண்ணதும் இல்ல. சோ நீ எனக்கு பண்ண உதவிக்காக உனக்கு கடனாளியா இருக்க நான் விரும்பல. உன்னை இந்த இடத்தை விட்டு காப்பாத்திட்டேன்னா என்னோட கடன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் டெவிலே ஒரு கதகளி ஆடலாமான்னு சொல்லிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டா அப்படியே உள்ள குதிப்பான். ஏகப்பட்ட வாயை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம பையன் எப்படியெல்லாம் அறுத்து தள்ளுனான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.